புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பொதுப்பாதையை தனிநபர் காம்பவுண்ட் சுவர் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ததால் இறந்தவரின் பிரேத உடலை எடுத்து செல்ல பாதை இல்லாமல் பொதுமக்கள் அவதியுற்றுள்ளனர். 6 தலைமுறையாக பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துக் கொண்டு இறந்தவரின் பிரேத உடலை அடக்கம் செய்ய முடியாமல் அப்பகுதி பொதுமக்கள் தவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நிர்வாக திறனற்ற திமுக அரசின் வருவாய்த்துறையிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை ஐக்கிய விவசாயிகள் சங்கம் நடத்தவுள்ள பாத யாத்திரைக்கு விடியாத திமுக அரசின் போலீசார் உரிய அனுமதி வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பாக நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் பாத யாத்திரை குறித்து 1 மாதத்திற்கு முன்பாகவே முதலமைச்சருக்கும் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த நிலையில் இன்று வரை போலீசார் உரிய அனுமதி வழங்காமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறதோ என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற வகையில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை இப்படி மோசமான கடுமையான ஒரு அச்சுறுத்தல்களை ஏவி இருக்கிறது. மக்களாட்சி நடக்கிறதா? முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை செயல்படுகிறதா? முதலமைச்சருக்கும் இங்கே நடக்கிற இந்த துவக்க நிகழ்ச்சி 15 தினங்களுக்கு முன்னதாக அவருக்கு அழைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? நாகப்பட்டினம் மாவட்டம் சிவசக்தி நகர் பகுதியில் தேங்கிய சாக்கடை கழிவுநீரால் அப்பகுதி பொதுமக்களுக்கு துர்நாற்றம் வீசி நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிவசக்தி நகர் பகுதிகளில் தேங்கிய சாக்கடை கழிவுநீர் சாலையில் வழிந்தோடி வருவதுடன் அப்பகுதி மக்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு நகராட்சி நிர்வாகத்திடம் பாதாள சாக்கடை அமைத்து தரக்கோரி புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் தார் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் தார் சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் நிர்வாக திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சேதமடைந்த தார் சாலையில் வாகனத்தில் செல்வதற்கு அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் பகுதியில் ராஜீவ்காந்தி நகரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி அப்பகுதி இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெருநாய்களால் குழந்தைகள் மற்றும் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி இஸ்லாமியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.